ஹலோ மக்களே, மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு விடிஞ்சா சண்டே, அதுவும் இல்லாமல் கல்யாண ஆர்டரு, ஹோட்டல் ஆர்டரு எல்லாமே நிறையா இருக்குது. அதெல்லாம் எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்க என்னன்றதை வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு 1:15 ஆகுது. குட்டிகள்லாம் உரித்து ஃபஸ்ட்டு இந்த கல்யாண ஆர்டருக்கு எலும்பு கறி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2-3 கல்யாண ஆர்டர் இருக்குது. சீரக சம்பாவும் இருக்குது, பாஸ்மதி இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் பீஸ்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கறிகளை பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. எல்லாமே இந்த தடவை ஒரு நாட்டு குட்டிகள், எல்லாமே நாட்டு வளர்ப்பு குட்டிகள். சூப்பராக இருக்குது குட்டி. கறி எல்லாமே நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ பாஸ்மதி பிரியாணிக்காக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு 80 கிராம் பீஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் தகுந்தாப்பில் 80 கிராம் பீஸு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பீஸுகள்லாம் நம்ம கடையை பொறுத்தவரை பீஸ் எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் இருக்கும். எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக போடும்போது தான், அதாவது குறிப்பாக பாஸ்மதின்ற போது கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் ஆளுக்கு ஒரு 2 பீஸ்னாலும் நல்ல பெரிய பீஸாக நல்லா சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். அது நம்ம கறி இளம் கறின்றனால ரொம்ப சின்ன பீஸாக போட்டால் கறியெல்லாம் உடஞ்சிடும். இந்த சைஸில் பீஸ் போடும்போது உங்களுக்கு கறி நல்லா ஆளுக்கு 2 பீஸு நல்லா பெரிய பீஸாகவே வைக்கலாம். அதுக்கு தகுந்தாப்பில் நல்லா ஒரு 80 கிராம் பீஸில் நீட்டாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க. மக்களே, இது பார்த்திங்கன்னா ஹோட்டலு பிரியாணிக்காக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்னு பொறுத்தவரைங்கன்னா அவங்க ஹோட்டலில் போடுற பிரியாணிக்கு போன்லெஸ்ஸாக தான் வாங்குவாங்க. தனியாக ஆர்டரு அந்த மாதிரினா தான் அதுக்கு தான் எலும்பு கறி போடுவாங்க. மோஸ்ட்டாக ஹோட்டல் வச்சுருக்க எல்லாருமே தனிக்கறி தான் போடுவாங்க. நம்ம ஊர்லேயே நம்ம ஒரு 10 ஹோட்டலுக்கு கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே அவங்க போன்லெஸ் பீஸாக தான் கேட்பாங்க. அதனால் நம்ம போன்லெஸ்ஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோட்டலுன்ற போது உங்களுக்கு 30-40 கிராம் பீஸ் கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்லேருந்து இன்றைக்கி ஒரு 30 கிலோ ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் கறியை தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. போன்லெஸ் பீஸு சும்மா சூப்பராக இருக்கும். கறி நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுக்கா. இதுவுமே ஹோட்டலுக்கு தான். ஹோட்டலுக்கு எப்போயுமே நார்மலாக சுக்கா வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி தனியாக ஆர்டரு சுக்கா கேட்டிருக்காங்க, ஒரு 25 கிலோ. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரியாணி அதனால் கூட வேகமாக வெட்டிடலாம், ஏன்னா சைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் சுக்கான்ற போது பொடி பொடியாக வெட்டுறதுனால இதுக்கு தான் டைம் ஆகும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் சுக்கா ஒரு 25 கிலோ, அதை தான் நம்ம ஒரு 5-5 கிலோவாக வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்யாண ஆர்டரு அந்த விசேஷ ஆர்டருங்கெல்லாம் ஓரளவு நெருக்கி வெட்டி முடிச்சாச்சு. அதுதான் பாத்திரங்களில் போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மக்கள் எல்லாம் அவங்க கொடுத்த ஆர்டரை எடை போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க.
மக்களே, இதான் வந்து சுவரொட்டி அல்லது மதுளொட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மதுளொட்டியை பற்றி ஒரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த சுவரொட்டி கறிக்கடையில் விற்கவே விற்காது. நம்மளாக வம்பா யாருக்காச்சும் கொடுத்தா தான் உண்டு. ஆனால் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரத்தம் கம்மியாக இருக்கவங்க, அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது குழந்தை பெற்றவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கெலாம் வந்து ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கெலாம் வந்து சுவரொட்டி வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு மருந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சுவரொட்டி வந்து இப்போ சரியான ஒரு டிமாண்ட் ஆகிப்போச்சு. சுவரொட்டி வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம எத்தனை இருக்கணுமோ அத்தனை பீஸ் தான் கிடைக்கும். மக்களே, இந்த ஆர்டர் கொடுத்தவங்க ஒருத்தவங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. மணி கரெக்டாக 5 மணி ஆகுது. சில்லறை வியாபாரம் ஆரம்பிச்சிருச்சா, மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர் கொடுத்தவங்க ஒருத்தவங்களாக வந்து அவங்க எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த கறிகளை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. முடிஞ்ச வரையும் நான் எவ்வளோ வீடியோ எடுக்கிறேனோ அதை தான் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே. இது பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்காக தனியாக ஒரு 5 கிலோ ஈரலாக கேட்டிருந்தாங்க. அதை தான் அந்த ஈரலை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வறுவல் பீஸு, அதுக்காக துண்டு நல்ல நல்ல துண்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்கிட்டு வாங்க. ஜீரோ பண்ணுங்க. நினைக்கிறாப்ல மணி பார்க்கணும். எலும்பு கறி 12 கிலோ, மணிக்கறி 8 கிலோ. தட்டிக்கு போட்டு